அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பிகினர்ஸ்க்கும் கூட ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று விடாமல் சொல்லி காட்டிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கு நான் இப்போ பவுல் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃப்ளார், கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா, கூடவே கொஞ்சம் கொக்கோ பவுடர் ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வடிச்சிக்கவும் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கால மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கவும் வேணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேறே ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் எக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு வந்து 2 எக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கே நான் வெனிலா எசன்ஸும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கொண்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முதவே எக் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சு கொண்டாலும் மிச்சம் நல்லா. ஸோ நான் இப்போ இதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 மினிட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்த பிறகு சுகரை நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த அளவுலேருந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்க வேணும். எல்லாமே ஒரே டைம் பீட் பண்ணக்கூடாது. அதோட இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன். உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் போட்ட பிறகு நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க வேணும். ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா நான் 3க்கு போட்டு தான் பீட் பண்ணுறேன். அதே மாதிரியே நான் இந்த சேனலில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ப்ளஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிற மெத்தடையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்க்கணும். நான் இன்றைக்கே 1/2 kg கேக் அமௌண்ட் தான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 kg அது மாதிரி அமௌண்ட் வேணும்னா உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு டபுள் பண்ணிக்கணும். ஆல்சோ ரெட் வெல்வெட் கேக்குக்கு மிச்சமாகவே பட்டர் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு நான் வந்து பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் பர்ஃபெக்டான ஒரு ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு காட்டிக்கிறேன். இதே மாதிரி கேக் டெக்ஸ்டரில் உங்களுக்கும் வேணும்னா கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை காட்டிக்கிறேன் ஃபுல் ஸ்டெப். ஸோ உங்களுக்கும் பிகினர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஸோ இது மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் வந்த பிறகு நான் இதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் இப்போ ரெட் வெல்வெட் கேக் செய்கிற சொட்டியும் ரெட் கலரிங்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வளமே சென்ற மாதிரி தான் எந்த ஸ்மெல்லும் வைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் நல்லா சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி என்ன சரி ஒரு பிராண்டட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மில்க்கும் பார்த்திங்கன்னா ஹொட் ஆகிக்கக்கூடாது, வார்ம் மில்க் ஆகிக்கணும். ஸோ அதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். பீட்டர் ஓரமாக்கிக்கோங்க. இப்போ நாங்கள் இதுக்கு நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு வந்து ஸ்பெச்சுலாம் எதுவுமே தேவையில்லை. இதை மாதிரி விஸ்கொண்டாலே அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இதை ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எனக்கு வந்து அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமிங் இருந்தால். ஸோ நான் 6 inch ட்ரேயில் தான் இதை நீங்கள் பேக் பண்ண வேணும். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ளெட்டான கேக் வேணும்னு சொல்லி நான் 7 inch ட்ரேயில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ட்ரேக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு அதுக்கும் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பெட்டராக ஊக்கினா மிச்சம் நல்லா உங்களுக்கு கேக் ரிமூவ் பண்ணிக்கிட்ட ஈஸியாகிக்கும். ஸோ நான் இன்றைக்கே 7 inch கேக் ட்ரேயில் தான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு 6 inch ட்ரேயில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி 160 degree செல்சியஸில் 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பஞ்சினஸில் அதே மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு பர்ஃபெக்ட் கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் கட் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கேக் கூல் ஆறிக்க வேணும். சோட்டோடே கட் பண்ணக்கூடாது. ஸோ நான் அவனில் அப்படியே வச்சேன். கேக் த ஹாட்னஸ் அப்படியே டவுன் ஆகிற வரைக்கும்.
ஸோ நல்லா கூல் ஆகின பிறகு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுநாள் லேயராக கட் பண்ணிக்கிட்ட எவ்வளோ ஸ்பஞ்சினஸ் அப்படி இருக்கேன்ட்டு உங்களுக்கு இதை ஃபோல்ட் பண்ணினாலும் கேக்கில் வந்து க்ரெக்ஸ் வராது. ஸோ நான் இதை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு வந்து இதுக்கு வேண்டிய மாதிரி ஐசிங் போட்டு செஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா பட்டர் க்ரீமும் உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லேயரிங் பண்ணிக்கிட்டு இதுக்கு நீங்கள் சுகர் சிரப்புக்கு பதில் உங்களுக்கு மில்க்கும் யூஸ் பண்ணணும். ஸோ அது பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய் பாய்.